பல காலகட்டங்களில் அரசனுக்கு என்னென்ன பெயர்கள் இருந்தன என்று இப்போது பார்ப்போம். மனிதனின் குறிஞ்சி வாழ் காலத்தில் அரசனுக்கு நாதன் என்று பெயர். அதனாலேயே சிவன் ஆதிநாதன் எனப்பட்டார். அவனது முல்லை வாழ் காலத்தில் அரசனுக்கு கோன் என்று பெயர். ஆயர்களான இலங்கை முருகனுக்கும் தமிழக கிருஷ்ணனுக்கும் கோன் என்று பெயர். அதுவரை மலைகளிலேயே மனிதன் வாழ்ந்திருக்க முதலாக தரையில் அரசாங்கத்தை நிறுவியதால் முருகன் தரைக்கோன் என்று அழைக்கப்பட்டு அது மருவியே டிராகன் எனப்பட்டார். முல்லையில் ஆயராக வாழ்ந்து கொண்டு வேல் என்ற கருவியை உருவாக்கி விவசாயத்தையும் தொடங்கிய முருகனுக்கு வேல் பிளஸ் தன், வேல் தன், வேன் தன், வேந்தன் என்று பெயர். அதாவது வேலை தன்னகத்தே கொண்டவன் வேந்தன். வேலை உருவாக்கியதால் வேந்தனான அவர் அரசனாகவும் இருந்ததால் மருதநில அரசர்களுக்கு பிற்காலத்தில் வேந்தன் என்ற பொது பெயர் உருவானது. அதன் பிறகு இலங்கை மலைவாழ் மக்களின் வம்சாவழிகளான குபேரன் மற்றும் ராவணன் காலத்தில் ஈஸ்வரன் என்ற சொல் அரசன் என்ற பொருளில் கையாளப்பட்டதால் தான் ராவணன் ராவணேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். நெல் விவசாயம் செழித்திருந்த மகாபாரத துவாபர யுகத்தில் அரசனுக்கு அவர்கள் உருவாக்கிய வளமான மண்ணின் பெயரால் மன்னன் என்ற பெயர் வந்தது. அதன் பிறகு அரச மரத்தடியை ஆசீவகமாக்கிய விஷ்ணு காலத்தில்தான் ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பு அரசன் என்ற சொல் பிறந்தது. அதனால்தான் விஷ்ணு பரத அரசன் என்று அழைக்கப்பட்டு அதுவே பரதராசனாகி இறுதியாக வரதராஜனானது. அரச மரத்தடியை ஆசீவகமாக்கியது விஷ்ணு காலத்தில்தான் என்பதற்கு விஷ்ணுவிற்கும் அரச மரத்திற்கும் இருக்கும் தொடர்பை பிராமணரின் பிரம்ம புராணமும் ஸ்கந்த புராணமும் சான்று சொல்கிறது. இவற்றின்படி விஷ்ணு அரச மரத்தடியில் பிறந்தவர் எனப்படுகிறது. அதாவது சக்கரவர்த்தியான விஷ்ணுதான் தனது ஆட்சி காலத்தில் அரச மரத்தை இந்தியாவெங்கும் ஊர்களுக்குள் நட்டவர் என்ற செய்தியை இப்படி பிரித்து கூறுகின்றனர் பிராமணர். அரச மரத்திற்கும் விஷ்ணுவிற்கும் உள்ள தொடர்பால் தான் விஷ்ணுவின் அவதாரமாக பிராமணரால் சொல்லப்பட்ட கிருஷ்ணனும் அரச இலையில் படுத்திருக்கும் குழந்தையாக சித்தரிக்கப்படுகிறார். அரச மரத்தடி ஆசீவகமானதால் தான் ஆசீவகத்தின் முழு முதல் தெய்வமான விநாயகர் அரச மரத்தடியில் வைத்து வணங்கப்பட்டார். இந்த விநாயகர் ஊர்களுக்கு வருகை தந்து அரச மரத்தடியில் அமர்ந்து ஊர் மக்களின் சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கிய சித்தர்களையே குறித்தது. ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு காலத்திலேயே அரச மரத்தடி பிள்ளையார் வழிபாடு வந்திருக்க வேண்டும். அப்போது விநாயகர் சுதை சிற்பமாக வைத்து வணங்கப்பட்டிருப்பார். கல்தச்சு வளர்ச்சியடைந்த கடந்த 2500 ஆண்டுகளாகத்தான் முழு கற்சிற்பமாக விநாயகர் வணங்கப்படுகிறார். பிள்ளையார்பட்டி குடைவரை கோயிலும் இந்த காலத்தில்தான் உருவாக்கப்பட்டது. ஆசீவக சித்தர்கள் குண்டலினியை எழுப்புவர்கள் என்பதை குறிக்கவே விநாயகரின் 2 பக்கங்களிலும் பின்னி பிணைந்த குண்டலினி பாம்பு வடிவங்களும் வைக்கப்படுகின்றன. விநாயகர் செல்வத்திற்கும் ஞானத்திற்குமான தெய்வம் என்பதை குறிக்கும் விதமாக வணிக நிறுவனங்களில் விநாயகரின் ஒரு பக்கம் லட்சுமியும் இன்னொரு பக்கம் சரஸ்வதியும் அமர்ந்துள்ள படத்தை தவறாமல் மாட்டி வழிபடுவார்கள். இந்த பண்பாடு இந்தியாவெங்கும் இன்றும் உள்ளது. திருச்சியை தலைநகராக கொண்டு அகில இந்தியாவையும் ஆண்ட திருமால் எனும் விஷ்ணு சக்கரவர்த்தி காலத்திலிருந்து தொடரும் பண்பாடு இது. அரச மரத்தடியை ஆசீவகமாக்கியவர் விஷ்ணு என்பதால் அவர் அகில இந்தியாவையும் ஆண்ட பேரரசர் என்பதால் அரச மரத்தடி நிர்வாகம் என்பது ஒரு காலத்தில் அகில இந்திய பண்பாடாக இருந்தது. ஆக விஷ்ணு காலத்திலிருந்துதான் அரச மரம் ஆசீவகத்தின் மற்றொரு அடையாளமானது.